வணக்கம் நண்பர்களே, உங்கள் MS. ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் நாளைக்கு ஆரம்பமாக போகுது. நமக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு. அதாவது படித்த பெற்றோர்கள், நண்பர்கள் அல்லது உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எந்த காலேஜ் செலக்ட் பண்றது அப்படிங்கறத இந்நேரம் தெளிவா முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க குழப்பம் இல்லாம இருப்பீங்க. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ஜினியரிங் செலக்ட் பண்ணக்கூடிய இந்த 1 லட்சம் மாணவர்கள்ல ஒரு 50% ஆச்சு காலேஜஸ் பத்தியோ கோர்சஸ் பத்தியோ என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாம வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவ நண்பர்களுக்கானது. என்ன பண்ணணும் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். சார், எனக்கு பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா படிக்கல, எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு யாருமே இல்லை, நான் எப்படி சார் காலேஜை சூஸ் பண்றது? நீங்க எல்லாம் நிறைய சொல்றீங்க, என்னமோ இன்டர்நெட் ஆஃப் திங்கிங்கிறீங்க, பிளாக் செயின்ங்கிறீங்க, அப்புறம் டீப் லேர்னிங் அப்படிங்கிறீங்க, மெஷின் லேர்னிங் சொல்றீங்க, ரோபோட்டிக்ஸ் சொல்றீங்க, இன்டர்ன்ஷிப்னு சொல்றீங்க, ஏதோ கம்பெனியோட டைப் வச்சிருக்கணும்னு சொல்றீங்க, ரேங்கிங்னு சொல்றீங்க. இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு தலை கிருகிருன்னு சுத்துதுங்க சார். நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நான் எங்க தேட முடியும்? இன்டர்நெட்ல தேடினாலும் எனக்கு முழுசா கிடைக்க மாட்டேங்குது. நானும் வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறேன், அங்கேயும் எனக்கு சரியான தகவல் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்கு சார். நான் எந்த காலேஜாச்சும் எடுத்து எனக்கு வேலை கிடைக்காம போயிருமா? நான் என்ன பண்ணட்டும்? நான் என்னோட எதிர்காலம், என்னுடைய ஃபேமிலியோட எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம் எல்லாமே நான் படிக்கிறதுல தான் இருக்குது. என்ஜினியரிங் படிச்சா நல்ல நிலைமைக்கு வரலான்னு சொல்றீங்க. ஸோ அதனால என்ஜினியரிங் எடுக்கலான்னு இருக்கிறேன். எனக்கு நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வருது, நான் +2 வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாணவர்கள் நிறைய இருக்கிறீங்க. அதுலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு கண்டிப்பா குழப்பம் அதிகமா இருக்கும். இன்னும் சொல்லணும்னா தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு குழப்பம் ரொம்பவே அதிகமா இருக்கும். என்னங்க எப்படி சொல்றீங்க? நாங்க தமிழ் மீடியத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அப்படியே இருந்துருவோம் அப்படின்னு கேக்குறீங்களா? நானும் ஒரு தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தாங்க. ஏன்னா என்ஜினியரிங் எடுக்கும்போது எனக்கும் இதே சூழ்நிலை ஏற்பட்டது அப்படிங்கறது மறுக்கவே முடியாது. எனக்கு என்ஜினியரிங்னா என்னன்னே தெரியாது. இன்னொரு ஜோக் சொல்லணும் அப்படின்னா, என்ஜினியரிங்ல மேத்ஸ் வராது அப்படின்னு சொல்லி என்ஜினியரிங் எடுத்த ஸ்டூடெண்ட் நானு. எனக்கு கவுன்சிலிங் பத்தி எல்லாம் எந்த ஐடியாவும் கிடையாது. எங்களுக்கு தான் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் வந்துருச்சு. ஸோ நாங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் பேட்ச். எனக்கு எந்த காலேஜ் எடுக்கிறது, என்ன கோர்ஸ் எதுவுமே தெரியாது. என்ஜினியரிங்னா என்னன்னே தெரியாதுன்னு தான் சொல்லணும். எனக்கு என்னுடைய டியூஷன் சார் ஒருத்தர் இந்த காலேஜ் எல்லாம் எடு தம்பி அப்படின்னு ஒரு 3 காலேஜ் குறிச்சு கொடுத்தாரு. கொண்டு போய் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த லிஸ்ட்டை கொடுத்தா அதுல இருந்து ஒரு காலேஜ் எடுத்து கொடுத்தாங்க. படிச்சேன், முடிச்சேன், வெளியே வந்துட்டேன். பட் இன்னைக்கு நிலைமை நிறைய மாறிடுச்சு. என்ஜினியரிங்னா என்ன ஏது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம் எங்களை மாதிரி. அல்லது இன்டர்நெட்ல தேடினீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. இருந்தும் அதையெல்லாம் ரீச் பண்ண முடியாத மாணவர்கள் நிறைய இருக்கிறீங்க. சோ நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப இருக்கு. இனி நாம காலேஜஸ் பெரிய லெவல்ல தேடி கண்டுபிடிக்க முடியுமா, ரேங்கிங் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமானா சிரமமா தான் இருக்கும். ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன். உங்களுடைய ரேங்க் எடுத்துக்கங்க, ஜெனரல் ரேங்க் எடுத்துக்கங்க. உங்களுடைய ரேங்க்குக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு 2000-3000 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல கோர்சஸ் பாருங்க. உங்களோட ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் ஒரு 30 காலேஜ் பாத்துக்குங்க, 30ல 50 காலேஜ் கூட பாத்துக்குங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களோட ரேங்குக்கு ஒரு 500ல இருந்து 1000 ரேங்க் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சோ இதுதான் நீங்க காலேஜ் செலக்ட் பண்றதுக்கான பெஸ்ட் ஐடியா. அதாவது உங்களோட ரேங்க் என்னன்னே தெரியாம நான் சொல்றேன். இல்ல உங்களுக்கு உங்களோட ரேங்க்கும் காலேஜும் கம்பைன் பண்ண முடியும்னா, என்னோட மிகப்பெரிய அட்வைஸ் என்னன்னா, ஃபேமஸ் காலேஜஸ்னா சாதாரணமா அவங்க ஃபேமஸ் ஆயிருக்க முடியாது. யாருமே விஷயம் இல்லாம ஃபேமஸ் ஆக முடியாது. சோ அந்த காலேஜஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட், அகாடமிக் குவாலிபிகேஷன் எல்லாமே இருக்கிறதுனால தான் அந்த காலேஜஸ் டாப் லெவல்ல இருக்குது. சோ டாப் லெவல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. உங்களுடைய மார்க்குக்கு எது டாப் லெவல் காலேஜ்னு முடிவு பண்ணுங்க. சார், எனக்கு என்னோட ரேங்க் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 சார், எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குமா, அதான் டாப் லெவல் காலேஜ்னு சொல்றீங்க, பிஹெச்டி டெக்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு, உங்களுடைய ஜெனரல் ரேங்க்கு, உங்களுடைய கம்யூனிட்டி அடிப்படையில் வர்ற ஜெனரல் ரேங்க்கு எது டாப் காலேஜோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணுங்க. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நாங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அடிக்கடி டாப் காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்க, நல்ல காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால நல்ல காலேஜஸ்ங்கிற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அண்ணா யூனிவர்சிட்டி, MIT இந்த காலேஜஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பிரைவேட் காலேஜ்லயே அதே மாதிரி நிறைய காலேஜோட பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தேடி பார்த்தா நம்ம ரேங்க் பக்கத்துலயே இல்லையே. இந்த காலேஜஸ்ல படிக்கலைன்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்காதோ, எதிர்காலம் இருக்காதோன்னு கவலைப்படாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நல்லா படிச்சீங்கனாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் அதற்கு உதாரணமா இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு பேரும் இல்லாத காலேஜ்ல படிச்சு கூட இன்னைக்கு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய
ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தேவை முதல்ல அடிப்படை. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா நம்மளால எதையுமே பண்ண முடியும். இங்க என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கத்துக்கிறதுக்கான ஆர்வம் இருந்ததுன்னா நீங்க என்ன கோர்ஸ் படிச்சாலும் கண்டிப்பா கத்துக்க முடியும். சோ சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல காலேஜ் எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க. அடுத்த விஷயம் வந்து கோர்ஸ். சார் எனக்கு இன்ஜினியரிங் பத்தி ஐடியாவே இல்ல, என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல, ஆனா நான் இன்ஜினியரிங் எடுக்கிறது முடிவு பண்ணிட்டேன், என்ன கோர்ஸ் சார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இல்ல இன்னொரு 10 வருஷம் வரைக்கும் எந்த கோர்ஸ் நல்ல வேலை கொடுக்குமோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டான கோர்ஸ் படிச்சா வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற கற்பனை எல்லாம் நமக்கு வேண்டாம். வெறும் பேரை பார்த்து மட்டும் நாம ஏமாந்துட வேண்டாம். பொதுவா பேசிக்கா நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய கோர்சஸ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ இந்த கோர்சஸ் வந்து மேஜரா சொல்லுவேன். ஏன்னா ஒன்னு சாப்ட்வேர் லைன்ல வேலைக்கு போய்க்கலாம் அல்லது கோர்ல வேலைக்கு போய்க்கலாம். வேலை வாய்ப்பும் அதிகமா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா இதைத்தான் சொல்ல முடியும். எங்களோட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாங்க சின்ன பசங்களா இருந்தப்போ, என்னடா பழங்கதையை சொல்றானேன்னு நினைக்காதீங்க, டெலிபோன் அப்படிங்கறதே இன்னைக்கு நீங்க அதெல்லாம் பார்க்கவே முடியாது, ரொம்ப அரிதான விஷயம். இன்னைக்கு டெலிபோன் போய் 1 ரூபி காயின் வந்து அது முடிஞ்சு போய் செல்போன்ல நார்மல் செல்போன், செங்கல் செல்போன் சொல்லுவோம், அது வந்து இன்னைக்கு உங்களோட கையில அல்ட்ரா லெவல்ல ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. நீங்க அதை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை செய்ய முடியும். நானும் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த செல்போனை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ டெக்னாலஜி காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும், நாமளும் மாறிக்கணும். நான் வந்து இன்னும் எங்க காலத்துல அந்த ட்ரிங் செல்போன் போன் தான் இருந்தது, அந்த போன் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னா நான் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருவேன். சோ டே பை டே நம்ம என்னென்ன டெக்னாலஜி வருதோ அந்த டெக்னாலஜியை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்தோம்னா நம்முடைய சர்வைவல் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், சார் மிகப்பெரிய காலேஜ்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. டாப் லெவல் கோர்ஸ் தான் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாதுங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஹோட்டல் பிசினஸ்ல ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா, வருமானம் நிறைய வரணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னா நமக்கு மிகப்பெரிய அளவுல வருமானம் வரும். அது மாதிரி தாங்க ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் எல்லாம். இப்ப எப்படி அவ்வளவு ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு எக்கச்சக்கமான அமௌண்ட் தேவைப்படுமோ, அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் படிக்கிறதுக்கு நல்ல நாலேஜும் நிறைய அமௌண்ட்டும் தேவைப்படும். நம்ம கிட்ட ஆரம்பத்துல அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதே சமயத்துல ரோட்டோரத்துல கடை போட்டுருக்கிறவங்களும் யாரும் தோத்து போயிடுறது இல்லைங்க. அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அவங்களும் ஹோட்டல் கட்டுற லெவலுக்கு வரத்தான் செய்யறாங்க. அதனால நீங்க பேசிக் கோர்ஸ் படிச்சீங்கன்னா வெகு சீக்கிரம் அந்த 7 ஸ்டார் ஹோட்டல பீட் பண்ற அளவுக்கு உலகம் முழுக்க உங்களால பிரான்சஸ் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டலை கூட கட்ட முடியும். அதனால நண்பர்களே, நீங்க கோர்ஸ், காலேஜ் இதை பத்தி எல்லாம் பெரிய லெவல்ல கவலைப்படாதீங்க. பேசிக் கோர்சஸ் எடுங்க. இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர், ஐடி இதுல என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா உங்களோட நாலேஜை பொறுத்து முடிவு பண்ணுங்க. பேசிக்கா வேலை கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடியது கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்க இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷ் நாலேஜ் தாங்க. இங்கிலீஷ் நாலேஜை எந்த அளவுக்கு உங்களால டெவலப் பண்ணிக்க முடியும், கிராமர் இல்லைங்க, பேசுறதுக்கான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய தரமான கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கங்க. ஒண்ணு, அது வந்து உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் நம்ம எக்ஸாம்ஸ் வச்சுதான் இன்னைக்கு வந்து எல்லா கம்பெனிஸுமே செலக்ட் பண்றாங்க. என்ஜினியரிங் ஸ்கில் தேவைப்பட்டாலும் கூட அது இல்லாம அடிஷனலா வேற சில ஸ்கில்ஸ் செக் பண்றாங்க. அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் என்னென்ன தேவைங்கிறது நீங்க இன்டர்நெட்ல தேடினாலே கிடைச்சிரும். இன்னும் சில பிரைவேட் காலேஜஸோட வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த இன்டர்வியூக்கு என்னென்ன கோர்சஸ்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கோர்சஸ் எல்லாம் இண்டிவிஜுவலா நீங்களா ட்ரை பண்ணி டெவலப் பண்ணிக்கங்க. சார் அடிஷனல் கோர்சஸ் படிச்சா தான் வேலை கிடைக்கும்னு சொல்றாங்களேங்க சார். கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் பேசிக் கோர்ஸை நல்லா முடிங்க, அதுலயே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நீங்க வேலைக்கு போய்கிட்டே கூட நிறைய சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணி உங்களோட திறமையை வளர்த்துக்க முடியும், உங்களோட குவாலிபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களால நல்ல நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். எப்படி சார் இப்படி சொல்றீங்க, இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா? எல்லாருமே பார்த்தா அந்த கோர்ஸ் படிக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேட்டா திரும்பவும் சொல்றேன், நான் நடைமுறை உதாரணங்களோட என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு சொல்றேன். எந்த விதமான நாலேஜும் இல்லாம பேசிக் கோர்ஸ் படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாலேஜ்ல என்னை விட மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய, என்னை விடன்னு சொல்றதை விட நான் நல்லா அவங்களுக்கு பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு அவங்களோட நாலேஜஸ் எல்லாம் பெரிய அளவுல இருக்கு. சோ நாட்களும் அனுபவங்களும் உங்களுக்கு வந்து நிறைய கத்து தரும். நீங்க பெரிய ஆளாயிருவீங்க, பயப்படாதீங்க. சோ நண்பர்களே, சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். என்னென்ன சந்தேகம்னு நான் வரிசைப்படுத்துறேன். ரேங்க் பார்க்கணுமா? அவசியம் இல்ல. இருந்து
பாத்தீங்கன்னா சந்தோஷம். அப்புறம் கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நல்ல காலேஜா இருந்தா எப்படி இருந்தாலும் வேலை வாங்கி கொடுத்துரும். என்ன கோர்ஸ் எடுக்கணும், நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய, எதிர்காலத்துல நல்ல வேலை வாய்ப்பு உள்ளக்கூடிய கோர்ஸ் எடுங்க. லேட்டஸ்டா இருக்கிற டெக்னாலஜி கோர்சஸ் எல்லாம் எடுக்கலாமா? நீங்க வந்து மேல படிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், நிறைய செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கணும், அப்ப அந்த கோர்சஸ் எடுக்கலாம். மெக்கானிக்கல் சிவில் எடுத்தா எடுக்கலாங்க, தாராளமா எடுக்கலாம். உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்டார்டிங் சேலரி கம்மியா இருக்கும். உங்களோட நாலேஜஸ் இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு வேலை கிடைக்கும். உடனடியே என்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க சர்க்கியூட் பிரான்ச் எடுக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அட்வைஸ். மத்தவங்க எப்படி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சர்க்கியூட் பிரான்ச் வந்து உடனடியா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு. சரி, நான் எத்தனை கோர்சஸ் வந்து சாய்ஸ் பில்லிங்ல கொடுக்கலாம்? நீங்க எவ்வளவு கோர்சஸ் வேணாலும் சாய்ஸ் பில்லிங்ல கொடுக்கலாம். ஒரே காலேஜ்ல 10 கோர்சஸ் கூட கொடுக்கலாம், ரைட்? 10 காலேஜ்ல ஒரே கோர்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் பில்லிங்ல நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜையும் கூட நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும், எவ்வளவு கோர்ஸ் எவ்வளவு காலேஜ் வேணாலும் கொடுக்கலாம், மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். அதனால அதுக்கு லிமிட் வைக்காதீங்க. எப்படி வைக்கிறதுனா 3 ஸ்டேஜா பிரிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான சான்ஸ் அல்லது இல்லவே இல்லை அப்படிங்கிற காலேஜஸ் வந்து உங்களோட டாப் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கட்டும். அடுத்து கண்டிப்பா நிச்சயமா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து அடுத்த லெவல்ல இருக்கட்டும். நான் வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பா கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய காலேஜஸ்ங்கிறது ஒரு சேஃப்டிக்காக தேர்ட் லெவல்ல இருக்கட்டும். குறைஞ்சபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 100-150 சாய்ஸாச்சும் கொடுங்க. டாப் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மார்க் கீழே போக போக நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இதெல்லாத்த விட முக்கியம், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். சாய்ஸ் லாக் நீங்க பண்ணலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். இருந்தாலும் சாய்ஸ் லாக் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டியது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டும் க்ளோஸ் ஆகி நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. அடுத்த ரவுண்ட் இருந்தா, இல்லைன்னா உங்களுக்கான அலாட்மெண்டே இல்லாம போயிடும். அதனால டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை மறக்காம பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கீழே கமெண்ட்ல கேளுங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மகிழ்ச்சியோட காத்திருக்கிறோம். நண்பர்களே, இந்த தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி பயத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ ஒரு தெளிவை கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, உங்களுடைய டவுட்டுகளுக்கு கீழே கமெண்ட்ல விடை சொல்ல போறோம். மீண்டும் அடுத்த அப்டேட்டோட நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.